அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களே, ஜூலை 7 மற்றும் 8 யாராவது இந்த 3 கேள்விகளை கேட்டால் தயவு செய்து பதில் சொல்லாதீங்க. இந்த தலைப்பை பார்த்தவுடன் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் என்ன ஆக போகுதுன்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு வரக்கூடிய சில பெரிய பிரச்சனைகள் பெரிய எதிரிகளால் வர்றதில்லை. நாம் சாதாரணம்னு நினச்சி சொல்லுற சில வார்த்தைகளால் தான் ஆரம்பிக்குது. ஒரு மனிதர் உங்ககிட்ட வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பார். முதல்ல ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி, அதுக்கு பிறகு இன்னொரு கேள்வி. அந்த நேரத்தில் இவர் சாதாரணமாக தானே கேட்குறாரு இன்னும் நினச்சி நீங்களும் மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் சில நாட்கள் கழித்து தான் புரியும், அந்த கேள்விகளுக்கான பதில் தான் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறி இருக்கு என்று. மேசராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்குது. மனசில் என்ன இருக்குதோ அதையே நேரடியாக பேசிடுவீங்க. சுற்றி வளைச்சி பேசுறது உங்களுக்கு பிடிக்காது, பொய் சொல்லவும் பிடிக்காது. யாராவது கேட்டால் உண்மையே சொல்லிடுவீங்க. அதனால தான் நிறைய பேர் உங்களை சீக்கிரமாக நம்புகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சிலர் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்காக இல்லை, உங்களை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிக்க தான் நெருக்கமாக வர்றாங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்கள் குடும்ப நிலைமை என்ன, உங்கள் கையில் எவ்வளோ வசதி இருக்குது, அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க, யாரை நம்புறீங்க, எந்த பிரச்சனையில் இருக்கீங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சாதாரண பேச்சு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் அது ஒரு சாதாரண உரையாடலாக தான் தெரியும். ஆனால் காலம் போக போக அந்த தகவல்களே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுற சூழ்நிலை கூட உருவாகலாம். அதனால தான் இந்த பதிவு. இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது யாரையும் சந்தேகப்படுங்கன்னு இல்லை, யார்கிட்டையும் பேசாதீங்கன்னு இல்லை. ஆனால் எல்லாருக்கும் உங்கள் வாழ்க்கையை திறந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் சொல்ல போகிறேன். குறிப்பாக ஜூலை 7 மற்றும் 8 இந்த 2 நாட்களில் மேசராசிக்காரர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இந்த பதிவில் மேசராசிக்காரர்களிடம் அடிக்கடி கேட்கப்படுற 3 முக்கியமான கேள்விகள் என்ன, அந்த கேள்விகளுக்கு ஏன் உடனே பதில் சொல்லக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, யார் இந்த மாதிரி கேள்விகளை அதிகமாக கேட்பாங்க, அதுக்கு எப்படி புத்திசாலித்தனமாக பதில் சொல்லணும், இனிமேல் உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதுகாத்துக்கணும் என்பதை ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் மேசராசிக்காரர்களே, இந்த பதிவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசாக கேளுங்க. ஏன்னா இந்த பதிவில் சொல்ல போகிற 3 கேள்விகளில் ஒருவேளை கடந்த சில நாட்கள்லேயே யாராவது உங்களிடமும் ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கலாம். அப்படி இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக இருக்கலாம். உங்கள் கையில் எவ்வளவு பணம் இருக்குது, இந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்லக்கூடாது? மேசராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் உங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சிக்க ஆசைப்பட மாட்டாங்க. சிலர் மட்டும் உங்களை எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்காகத்தான் உங்களை பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதில் முதல்ல கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, இப்போது உங்கள் வேலை எப்படி போகுது, சம்பளம் நல்லா இருக்கா, கையில் சேமிப்பு இருக்கா, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம். இந்த கேள்விகளை கேட்டவுடன் நிறைய மேச ராசிக்காரர்கள் அதை சாதாரண ஆர்வம்னு நினச்சி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் சேமித்து வச்சுருக்கேன், இப்போது நல்ல வருமானம் வருது, இந்த மாதம் ஒரு பெரிய தொகை கைக்கு வந்துச்சு, இப்படின்னு மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லிடுவீங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. உங்களை பற்றி கேட்குற எல்லாரும் உங்கள் சந்தோஷத்துக்காக கேட்க மாட்டாங்க. சிலர் உங்கள் நிலைமையை கணக்கு போட தான் கேட்பாங்க. நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே திடீர்னு நெருக்கமாக பேச ஆரம்பிப்பாங்க. முன்னாடி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பேசின மனிதர் தினமும் அழைக்க ஆரம்பிப்பார், தேவையில்லாமல் அக்கறை காட்ட ஆரம்பிப்பார். நீங்கள் தான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்ல ஆரம்பிப்பார். சில நாட்கள் கழித்து அவரோட உண்மையான காரணம் வெளியே வரும். ஒரு சின்ன உதவி, கொஞ்ச நாள் தான், உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிற விஷயங்கள் நிறைய நேரங்களில் உங்கள் மன நிம்மதியையே எடுத்துட்டு போயிருக்கும். நிறைய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த அனுபவம் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். உறவுன்னு நினச்சி பணம் கொடுத்துருப்பீங்க, நட்புன்னு நினச்சி உதவி பண்ணியிருப்பீங்க, திருப்பி வரும்னு நம்பி காத்திருப்பீங்க. ஆனால் காலம் போக போக பணமும் வராது, அந்த மனிதரும் வரமாட்டார். கடைசியில் மிஞ்சிறது, நான் ஏன் இவ்வளவு நம்பினேன்னு வர்ற வருத்தம் மட்டும். இன்னொரு விஷயம், சில மனிதர்கள் நேரடியாக பணம் கேட்க மாட்டாங்க. முதல்ல உங்கள் நிலைமையை தெரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க,
வீட்டில் நிலைமை எப்படி, கடன் இருக்கா, சேமிப்பு இருக்கா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த முடிவை எடுப்பாங்க. அதனால தான் வாழ்க்கையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்கள் வருமானத்தை எல்லாருக்கும் தெரிய வைக்காதீங்க. அது கர்வத்துக்காக இல்லை, பாதுகாப்புக்காக. மேசராசிக்காரர்களே, உங்கள் உழைப்பால் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் வியர்வையோட மதிப்பு. அதை யார்கிட்ட பகிரணும், யாருக்கிட்ட மறைக்கணும் என்பதை முடிவு பண்ணுற உரிமை முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் இருக்குது. அதனால் யாராவது எவ்வளவு சம்பளம், எவ்வளவு சேமிப்பு, கையில் எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்டால் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே பேச்சை மாற்றலாம், அல்லது எல்லாம் இறைவன் அருளால் நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ஏன்னா உங்கள் வருமானம் தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை எல்லாருக்கும் கிடையாது. அந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. அதை புரிஞ்சுக்கிற நாளிலிருந்து வாழ்க்கையில் வரக்கூடிய பல தேவையில்லாத பிரச்சனைகளையும் பல பண சம்பந்தமான ஏமாற்றங்களையும் ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும். அடுத்தது என்ன செய்ய போறீங்க? இந்த கேள்விக்கு ஏன் முழுசா பதில் சொல்லக்கூடாது? மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்மளோட எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கேட்குறவங்க எல்லாரும் நமக்காக சந்தோஷப்படுறவங்கன்னு நினைக்காதீங்க. சிலர் உண்மையாகவே அக்கறையோடு கேட்பாங்க. ஆனால் இன்னும் சிலர் உங்கள் அடுத்த நகர்வு என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்பாங்க. நிறையா பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? வேலை மாற்ற போகிறீங்களா? சொந்த தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா? வீடு வாங்க போகிறீங்களா? வெளிநாடு போக ஏதாவது முயற்சி நடக்குதா? புதுசாக ஏதாவது திட்டம் இருக்கா? இந்த மாதிரி கேள்விகளை யாராவது கேட்டால் மேசராசிக்காரர்கள் உடனே மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு மறைச்சு பேசுகிற பழக்கம் இருக்காது. நம்புகிற மனிதர்னு தோணுச்சுன்னா உங்கள் கனவுகளையும் பகிர்ந்திருப்பீங்க, உங்கள் திட்டங்களையும் சொல்லியிருப்பீங்க, அடுத்த சில மாதங்களில் என்ன செய்ய போகிறீங்கன்னு கூட சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் சொல்லின எல்லா திட்டமும் நடந்துச்சா, அல்லது சொன்னதுக்கப்புறம் திடீர்னு தடைகள் வந்ததா? சில மனிதர்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். அவங்க உங்கள் திட்டத்தை கேட்டு உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் மெதுவாக உங்கள் மனசில் சந்தேகத்தை விதைக்க ஆரம்பிப்பாங்க. இது சரியாக வருமா? இப்போது இந்த நேரம் சரியில்லை போல், அவ்வளவு ரிஸ்க் எதுக்கு, அது முடியாத விஷயம். இப்படி பேச பேச நீங்களே உங்கள் முடிவை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. சில நேரங்களில் நீங்கள் எடுக்க போன நல்ல முடிவையே விட்டுட்டு வந்திருப்பீங்க. இன்னும் சில நேரங்களில் நீங்கள் சொல்லுன திட்டத்தை வேற யாரோ முன்னாடியே செய்து முடிச்சிருப்பாங்க. அப்போதான் தோணும், நான் அமைதியாக இருந்திருக்கலாமே. மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எல்லா கனவுகளையும் எல்லார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விதையை மண்ணில் போட்ட உடனே தினமும் தோண்டி பார்த்தா அது மரமாக வளராது. அதுக்கு கொஞ்சம் அமைதியும் கொஞ்சம் நேரமும் கொஞ்சம் பாதுகாப்பும் தேவை. அதே மாதிரி தான் உங்கள் கனவுகளும். நடக்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக பேச ஆரம்பித்தா சில நேரங்களில் நம்பிக்கையே குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறீங்கன்னு தெரிஞ்சால் எல்லாரும் கைத்தட்ட மாட்டாங்க. சிலர் சிரிப்பாங்க, சிலர் கேலி பண்ணுவாங்க, சிலர் முடியாதுன்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் அது நடக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால தான் வாழ்க்கையில் பெரிய சாதனை படைத்த நிறைய மனிதர்கள் தங்களோட திட்டத்தை முடியும் வரைக்கும் அதிகமாக யாரிடமும் சொல்ல மாட்டாங்க. மேசராசிக்காரர்களே, உங்கள் அடுத்த இலக்கு, உங்கள் அடுத்த முயற்சி, உங்கள் அடுத்த வளர்ச்சி, இது எல்லாம் முதல்ல உங்கள் செயலில் தெரியணும். வார்த்தையில் இல்லை. யாராவது அடுத்தது என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் உடனே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் நினச்ச மாதிரி நல்லது நடக்கும், எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு, அவ்வளவுதான் போதும். ஏன்னா நிறைவேறாத கனவுகளை விட அமைதியாக வளர்கிற கனவுகள் தான் வாழ்க்கையில் அதிகமாக நனவாகும். அந்த ஒரு பழக்கத்தை மேசராசிக்காரர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத தடைகள், தேவையில்லாத எதிர்மறை பேச்சுகள், தேவையில்லாத தலையீடுகள் எல்லாத்தையும் ஆரம்பத்திலே தவிர்க்க முடியும். வீட்டில் என்ன பிரச்சனை? இந்த கேள்விக்கு ஏன் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது? மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கேள்வி இதுதான். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? அண்ணன் என்ன பண்ணுறாரு? அப்பா எப்படி இருக்காரு? வீட்டில் ஏதாவது சண்டையா? இந்த மாதிரி கேள்விகள் வெளியிலேருந்து பார்த்தா அக்கறையோட கேட்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் எல்லா அக்கறையும் உண்மையான அக்கறை கிடையாது. சிலர் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கேட்பாங்க, ஆனால் இன்னும் சிலர் உங்கள் குடும்பத்தோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கத்தான் கேட்பாங்க.
மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்கு. குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா மனசில் இருக்கிறத மறைக்க மாட்டீங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் கொஞ்சம் பண பிரச்சனை, அண்ணன் கூட பேச்சு இல்லை, தங்கச்சிக்கு கல்யாணம் பார்க்குறோம், வீட்டில் கொஞ்சம் மன கஷ்டம், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நேரத்தில் அது ஒரு சாதாரண உரையாடலாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் கழித்து அதே விஷயம் வேற ஒருத்தர் வாயிலிருந்து உங்கள் காதுக்கு வரும். அப்போதான் புரியும், நான் இவர்கிட்ட மட்டும்தானே சொன்னேன் அப்படின்னு. நிறைய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த அனுபவம் ஏற்கனவே நடந்திருக்கலாம். நீங்கள் நம்பி சொன்ன குடும்ப விஷயம் சில மணி நேரத்திலேயே 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. யாராவது இரக்கம் காட்டுவாங்க, யாராவது ஆலோசனை சொல்லுவாங்க, யாராவது பின்னாடி பேசுவாங்க, யாராவது அதையே உங்கள் பலவீனமாக நினைப்பாங்க. ஆனால் இந்த எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நீங்கள் மனசு விட்டு சொன்ன ஒரு விஷயம். மேச ராசிக்காரர்களே, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத வீடு இந்த உலகத்தில் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்குது. ஆனால் அந்த கதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் வீட்டுக்குள்ளே இருந்தால் அதுதான் குடும்பத்துக்கு பாதுகாப்பு. வெளியில் போன பிறகு அது பேச்சாக மாறிடும். அந்த பேச்சு ஒரு நாள் உங்களுக்கே மன கஷ்டமாக திரும்பி வரும். இன்னொரு விஷயம், சில மனிதர்கள் உங்கள் குடும்ப நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை மதிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இவரோட பலவீனம் இதுதான் ஒன்று முடிவு பண்ணிடுவாங்க. அதனால தான் வாழ்க்கையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயமும் வெளியில் போகக்கூடாது. அது யாரையும் சந்தேகப்படுறதுக்காக இல்லை, குடும்பத்தோட மரியாதையையும் நிம்மதியையும் பாதுகாக்கிறதுக்காக. மேச ராசிக்காரர்களே, யாராவது வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதுக்கு முழுசாக விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் சரியாகிடும், இறைவன் அருளால் நல்லது தான் நடக்கும் சொல்லிட்டு பேச்சை மாற்றிடலாம். ஏன்னா உங்கள் குடும்பத்தோட கதையை தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடையாது. அந்த உரிமை உங்களை உண்மையாக நேசிக்கிற சில மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு பழக்கத்தை மேசராசிக்காரர்கள் இனிமேல் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவையில்லாத பேச்சுகளும், தேவையில்லாத அவமானங்களும், தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளும், தேவையில்லாத மனக்காயங்களும் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதனால்தான் இந்த 3வது கேள்விக்கு யோசிக்காமல் பதில் சொல்லாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த 3 கேள்விகளை யார் அதிகமாக கேட்பாங்க? அவர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? மேசராசிக்காரர்களே, இப்போ வரைக்கும் 3 முக்கியமான கேள்விகளை பார்த்தோம். பணம், எதிர்கால திட்டம், குடும்ப விஷயம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளை யார் அதிகமாக கேட்பாங்க? எல்லாரையும் சந்தேகப்படணும்னு நான் சொல்லலை, ஆனால் யாரை நம்பணும் என்பதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வாழ்க்கையில் சில மனிதர்கள் உங்கள்கிட்ட பேசுறது உங்களை புரிஞ்சிக்கிறதுக்காக இல்லை, உங்களை பற்றி தகவல் சேகரிக்கத்தான். இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். முதல்ல உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களை பற்றி மட்டும் நிறைய கேள்வி கேட்பாங்க. வேலை எப்படி, வீட்டில் எல்லாரும் எப்படி, அடுத்தது என்ன பிளான், சம்பளம் நல்லா வருதா, கடன் இருக்கா, எங்கே போயிட்டு வந்தீங்க, யார் கூட போனீங்க, ஒரு கேள்வி முடிஞ்சா அடுத்த கேள்வி, அதுவும் முடிஞ்சா இன்னொரு கேள்வி. அவங்க பேசுகிற நேரத்தில் நீங்கள் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க கேட்டு மட்டும் இருப்பாங்க. பேச்சு முடிஞ்சதும் அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் முதல் அறிகுறி. இன்னொரு வகை மனிதர்கள் இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்தால் மட்டும் திடீர்னு தோன்றுவாங்க. மாதக்கணக்காக பேசாமல் இருப்பாங்க. ஒரு நாள் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அல்லது ஏதாவது வாங்கியிருக்கீங்க, அல்லது ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அழைப்பாங்க. எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளாச்சே, உங்களை நினச்சேன் உன்ன ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு வகை மனிதர்கள் நீங்கள் சொல்லுற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேட்டுக்குவாங்க. ஆனால் ஒரு நல்ல ஆலோசனை கூட சொல்ல மாட்டாங்க, ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க. அடுத்த முறை சந்திக்கும் போது நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயத்தையே திருப்பி கேட்பாங்க. அதாவது அவங்க உங்களை பற்றி தகவல் சேகரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. மேசராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிற மனிதர்கள் எப்போதும் கேள்வி மட்டும் கேட்க மாட்டாங்க, தேவைப்பட்டால் உதவுவாங்க. உங்களுக்கு கஷ்டம் வந்தால் கூடவே நிற்பாங்க, உங்கள் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனால் போலியான மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நன்மை கூட செய்ய மாட்டாங்க. அதனால் இனிமேல் ஒரு மனிதர் அடிக்கடி உங்களை பற்றியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு நிமிஷம் யோசிங்க.
இவர் என்ன புரிஞ்சிக்க தான் கேட்குறாரா இல்லை என்னை பற்றி தெரிஞ்சிக்க தான் கேட்குறாரா? இந்த ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த பதில் கிடைச்சிட்டா யார்கிட்ட எவ்வளவு பேசணும் என்பதும் தானாகவே புரியும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை உண்மையாக நேசிக்கிற மனிதர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை விட உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ற அக்கறை தான் அதிகமாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற நாளிலிருந்து மேச ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பல ஏமாற்றங்களும் பல துரோகங்களும் பல தேவையில்லாத மனிதர்களும் தானாகவே விலக ஆரம்பிப்பாங்க. மேசராசிக்காரர்கள் இந்த 3 கேள்விகளுக்கு எப்படி புத்திசாலித்தனமாக பதில் சொல்லணும்? மேசராசிக்காரர்களே, இந்த பதிவை கேட்ட பிறகு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ யாராவது கேள்வி கேட்டால் பேசவே கூடாதா? இல்லை, அமைதியாக இருக்கணும் என்பதற்கும் புத்திசாலித்தனமாக பேசணும் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வாழ்க்கையில் எல்லா கேள்விக்கும் முழுசாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி யாராவது கேட்டதுக்காக உங்கள் வாழ்க்கையை முழுசாக விளக்கவும் வேண்டிய அவசியம் கிடையாது. மேசராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்குது, நேரடியாக பேசுவீங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்க, அதோடு சேர்த்து இன்னும் 5 விஷயத்தையும் சொல்லிடுவீங்க. அதுதான் சில நேரங்களில் பிரச்சனையாக மாறிடுது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் வேலை எப்படி போயிட்டுருக்கு இன்னும் மட்டும் கேட்டிருப்பார். ஆனால் நீங்கள் வேலை, சம்பளம், அடுத்த திட்டம், யார் கூட வேலை பார்க்குறீங்க, என்ன வாங்க போகிறீங்க எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அதே மாதிரி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா இன்னும் கேட்டால் நல்லா இருக்காங்க, இன்னும் ஒரு வார்த்தையில் முடிக்கலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் தேவையில்லாத பேச்சுக்கு காரணமாக மாறுது. மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. குறைவாக பேசுகிறவங்களை யாராலும் எளிதாக புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அதிகமாக பேசுகிறவங்களை எல்லாராலும் எளிதாக படிச்சிட முடியும். உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் யாராவது ஒரு கேள்வி கேட்டால் தேவையான அளவுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், மீதியை அமைதியாக விட்டுடுங்க. இன்னொரு விஷயம், சில மனிதர்கள் ஒரே கேள்வியை வெவ்வேறு விதமாக திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன பதிலும் இப்போ சொல்கிற பதிலும் ஒன்றா இருக்கான்னு பார்க்கத்தான். அந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட அதிக விளக்கம் கொடுக்கவே வேண்டாம். சிரிச்சுக்கிட்டே எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு இன்னும் சொல்லிட்டா போதும். நிறைய விஷயங்களுக்கு அதுதான் சிறந்த பதில். மேசராசிக்காரர்களே, நினச்சி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்த பெரிய ஏமாற்றங்களில் நீங்கள் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டதால் ஆரம்பித்த பிரச்சனைகள் எவ்வளவு, நம்பி பகிர்ந்த ஒரு தகவலால் மாறிப்போன உறவுகள் எவ்வளவு. அதனால தான் இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த விஷயத்தை இவர் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? பதில் இல்லை. இன்னும் வந்தால் அங்கேயே பேச்சை நிறுத்திடுங்க. ஏன்னா அமைதியாக வச்சிருக்கிற சில விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறும். இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் மேச ராசிக்காரர்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலும் எளிதாக பயன்படுத்த முடியாது. உங்களை பற்றி யாராலும் எளிதாக முடிவு எடுக்க முடியாது. முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே நின்றுடும். அதுதான் இந்த 5வது பகுதியின் மிக முக்கியமான உண்மை. இந்த 3 கேள்விகளுக்கும் உடனே பதில் சொல்ல வைக்கிற மிகப்பெரிய பலவீனம் என்ன? மேசராசிக்காரர்களே, இந்த பதிவில் இதுவரைக்கும் 3 முக்கியமான கேள்விகளை பார்த்தோம். பணம், எதிர்கால திட்டம், குடும்ப விஷயம். இப்போ ஒரு முக்கியமான உண்மையை பார்க்க போகிறோம். இந்த 3 கேள்விகளுக்கும் ஏன் மேசராசிக்காரர்கள் யோசிக்காம உடனே பதில் சொல்லிடுறாங்க? அதுக்கான காரணம் வேற யாரும் இல்லை, உங்கள் நல்ல மனசு தான். மேசராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் இருக்குது, யாராவது உங்ககிட்ட பேச ஆரம்பித்தா அவர்களை சந்தேகப்பட மாட்டீங்க. இவர் நல்ல மனுஷனாக தான் இருப்பார் முதல்ல நம்பிடுவீங்க. அந்த நம்பிக்கை தான் மெதுவாக உங்களை மனசு திறந்து பேச வைக்கும். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கலாம். ஒரு மனிதரை 2-3 தடவை தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் அவர் நல்லா பேசுகிறாருன்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான விஷயங்களையே சொல்லியிருப்பீங்க. அந்த நேரத்தில் அது தவறுன்னு கூட தோணாது. ஏன்னா நீங்கள் பேசுறது உண்மையோட, ஆனால் எல்லாரும் கேட்கறது உண்மையான அக்கறையோடு இருக்காது. அதுதான் வித்தியாசம். மேச ராசிக்காரர்களே, சில மனிதர்கள் உங்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காகவே நல்லா பேசுவாங்க. முதல்ல சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் அக்கறை காட்டுவாங்க, அப்புறம் உங்கள் வாழ்க்கையை பற்றி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்களும் இவர் நம்பால்
நினைச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. ஆனா அந்த மனிதர் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற வேகத்துல உங்களை மதிக்க ஆரம்பிக்க மாட்டார். அவர் உங்களை பயன்படுத்த முடியுமா என்பதை தான் முதல்ல யோசிப்பார். இன்னொரு விஷயம், மேசராசிக்காரர்களுக்கு ஒரு ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நல்ல செய்தி கிடைச்சாலும் யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும். ஒரு புதிய திட்டம் ஆரம்பிச்சாலும் பகிரணும்னு தோணும். ஒரு சந்தோஷம் வந்தாலும் அதை கொண்டாடணும்னு தோணும். இது தவறில்லை. ஆனா எல்லாரும் உங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க இல்லை. சிலர் உங்க சந்தோஷத்துக்குள்ள குறை தேடுவாங்க. சிலர் உங்க வெற்றியை பார்த்து அமைதியா இருப்பாங்க. இன்னும் சிலர் அது நடக்காம இருக்கணும்னு கூட நினைப்பாங்க. அதனாலதான் வாழ்க்கையில ஒரு பழக்கம் உருவாக்கணும். முதல்ல செயல், அதுக்கப்புறம் பேச்சு, முதல்ல சாதனை, அதுக்கப்புறம் அறிவிப்பு, முதல்ல வெற்றி, அதுக்கப்புறம் பகிர்வு. இந்த வரிசையை மட்டும் மாற்றாதீங்க. மேசராசிக்காரர்களே, ஒரு மனிதர் உங்களிடம் கேள்வி கேட்கிறார் என்பதற்காக அவருக்கு பதில் தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை வந்துடாது. அதே மாதிரி நீங்க அமைதியா இருக்கிறதால யாரையும் அவமதிக்கிறதும் இல்லை. அது உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிற புத்திசாலித்தனம். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கை கொடுக்கறது நல்ல குணம். ஆனா நம்பிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த மனிதரை கவனிக்கிறது அதை விட நல்ல குணம். அந்த ஒரு மாற்றம் வந்துட்டா இந்த 3 கேள்விகளால் வரக்கூடிய பல ஏமாற்றங்களும், பல மனக்காயங்களும், பல தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடியே நின்றுடும். அதுதான் இந்த 6வது பகுதியின் மிக முக்கியமான உண்மை. ஜூலை 7 மற்றும் 8 இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொன்னா என்ன நடக்கலாம்? மேசராசிக்காரர்களே, இந்த பதிவுல இதுவரைக்கும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வர்றேன். இந்த 3 கேள்விகளுக்கும் யோசிக்காமல் பதில் சொல்லாதீங்க. ஆனா சில பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படி பதில் சொன்னா என்ன பெருசா நடந்துட போகுது? அதுக்கு தான் இந்த பகுதி. வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் அந்த நிமிஷத்துல ஆரம்பிக்காது. சில பிரச்சனைகள் நீங்க பேசுற ஒரு வார்த்தையில ஆரம்பிக்கும். ஆனா அதன் விளைவு சில நாட்கள், சில மாதங்கள், சில நேரங்களில் பல வருடங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். உதாரணத்துக்கு, நீங்க உங்க எதிர்கால திட்டத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவர் அப்போ சிரிச்சுக்கிட்டே கேட்டிருப்பார். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அதே விஷயத்த வேற ஒருத்தர் வாயில கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போதான் புரியும், இது நான் இவர்கிட்ட மட்டும்தானே சொன்னேன் அப்படின்னு. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை நம்பி சொல்லியிருப்பீங்க. சில நாட்கள் கழிச்சு அதே விஷயம் உறவினர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிப்பாங்க. உண்மை என்னன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேள்விப்பட்டதையே உண்மையாக நம்பிடுவாங்க. இன்னொரு விஷயம், உங்கள் வருமானத்தை அல்லது உங்கள் சேமிப்பை யாரிடமாவது சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சில மனிதர்கள் உங்ககிட்ட அதிகமாக நெருக்கமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு காரணம் நட்பு இல்லை, தேவை. அந்த தேவை முடிஞ்ச உடனே அந்த நெருக்கமும் முடிஞ்சிடும். மேசராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சில கதவுகளை நாமளே திறக்கக்கூடாது. சில தகவல்களை நாமளே வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு வார்த்தையை வெளியே சொன்ன பிறகு அது யார் காதில் போகுது, எப்படி மாறி போகுது, யார் எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்கிற முடிவு மட்டும் முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஜூலை 7 மற்றும் 8 இந்த 2 நாட்களில் யாராவது இந்த 3 கேள்விகளையும் கேட்டால் அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த விஷயம் இவர் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. பதில் இல்லைன்னு வந்தால் அங்கேயே அந்த பேச்சை முடிச்சிடுங்க. ஏன்னா சில நேரங்களில் அமைதிதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாப்பு. சில நேரங்களில் ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருந்ததால பல வருட பிரச்சனைகளையே தவிர்க்க முடியும். இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் மேசராசிக்காரர்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, யார் உண்மையாக உங்களை மதிக்கிறாங்க, யார் தகவல் தெரிஞ்சுக்க தான் பேசுகிறாங்க என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த பதிவில் நான் சொல்ல வந்த மிக முக்கியமான வாழ்க்கை பாடங்களில் ஒன்று. இந்த 3 கேள்விகளுக்கு பிறகு மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் செய்யணும்? மேசராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். யாராவது இந்த 3 கேள்விகளை கேட்டால் உடனே பதில் சொல்லாதீங்க. இப்போ இந்த பதிவின் கடைசி பகுதியில் இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் செய்யணும் என்பதை பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா ஏமாற்றத்துக்கும் காரணம் கெட்ட மனிதர்கள் மட்டும் இல்லை. சில நேரங்களில் தவறான மனிதர்களிடம் சரியான தகவலை சொன்னதும் தான் காரணம். நீங்கள் சொல்லுன வார்த்தையை திரும்ப வாங்க முடியாது. ஆனால்
அடுத்த தடவை அந்த தவறை செய்யாமல் இருக்க முடியும். அதுதான் புத்திசாலித்தனம். மேசராசிக்காரர்களே, இனிமேல் யாராவது எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டால் அது அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா என்று முதல்ல யோசிங்க. அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் அது இப்போ சொல்ல வேண்டிய நேரமா என்று யோசிங்க. வீட்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அது உண்மையில் அவர்கிட்ட பகிர வேண்டிய விஷயமா என்று யோசிங்க. இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி 3 நிமிடம் யோசிக்கிற பழக்கத்தை மட்டும் உருவாக்குங்க. அந்த 3 நிமிஷம் பல வருட பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உரிமை இந்த உலகத்தில் ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையை ஒரு திறந்த புத்தகமாக மாற்றாதீங்க. சில பக்கங்கள் உங்களுக்காக மட்டுமே இருக்கட்டும். சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கட்டும். சில கனவுகள் நிறைவேறுற வரைக்கும் அமைதியிலேயே இருக்கட்டும். அப்போதுதான் அந்த கனவுகளோட மதிப்பும் பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரர்களே, அமைதியாக இருக்கிறது பலவீனம் இல்லை, அது அனுபவம். குறைவாக பேசுறது பயம் இல்லை, அது முதிர்ச்சி. எல்லாரிடமும் மனசை துறக்காமல் இருக்கிறது அகந்தை இல்லை, அது வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம். இந்த ஒரு மாற்றம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறவங்க குறைஞ்சிடுவாங்க, உங்களை பயன்படுத்த நினைக்கிறவங்க விலகிடுவாங்க, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அதிகமாக வர ஆரம்பிக்கும். முக்கியமாக நீங்கள் யாரை நம்பணும், யார்கிட்ட பேசணும், எவ்வளவு பேசணும் என்பது தானாகவே புரிய ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பதிவின் கடைசி வார்த்தையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுற மனிதரை விட எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் என்பது தெரிஞ்ச மனிதர் தான் வாழ்க்கையில் அதிகமாக ஜெயிப்பார். அதனால் மேச ராசிக்காரர்களே, ஜூலை 7 மற்றும் 8 யாராவது இந்த 3 கேள்விகளை கேட்டால் அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க. யோசிங்க, கவனிங்க, அதுக்கப்புறம் தான் பேசுங்க. அந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பல தேவையில்லாத பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தும். அதுதான் இந்த பதிவின் கடைசி மற்றும் மிக முக்கியமான எச்சரிக்கை. மேச ராசிக்காரர்களே, இந்த பதிவில் நான் பகிர்ந்த 3 கேள்விகளையும் அதற்கான காரணங்களையும் ஒரு முறை மனசுக்குள் நினைச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பதிவை கேட்ட பிறகு நான் கூட இந்த மாதிரி யோசிக்காம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேனே ஒன்று உங்களுக்கு தோணியிருக்கலாம். அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைத்த ஒரு எச்சரிக்கை. இனிமேல் யாராவது உங்கள் பணத்தை பற்றி கேட்டாலும், உங்கள் எதிர்கால திட்டத்தை பற்றி கேட்டாலும், உங்கள் குடும்ப விஷயங்களை பற்றி கேட்டாலும் உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு நிமிடம் யோசிங்க. இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த ஒரு பழக்கம் மட்டும் வந்துட்டா வாழ்க்கையில் வரக்கூடிய பல தேவையில்லாத பிரச்சனைகளையும் பல ஏமாற்றங்களையும் ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுகிற மேசராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், அரிய பரிகாரங்கள், ஜாதக ரகசியங்கள் போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.